ஏன் இனிய தமிழ் மக்கள், கொஞ்சம் கரகரப்பு குறைஞ்சிருக்கும். ஏன்னா அதை கொஞ்சம் வாடகைக்கு விட்டேன். வர பின்னாடி சில மேடைகளில் ஏறி பேசும்போது சம்பிரதாயமாக பேசினாங்க. ஏன்னா ஒரு மேடை நாகரிகங்கிறது யோசித்து என்ன பேசலாம் இந்த மேடை அப்படியா. இது எனக்கு ஒரு சினிமா எல்லாமே எனக்கு ரொம்ப வேண்டியது. என்னை கண் வயசில் கம்மி, அதனால அமைங்கன்ட்டேன். I love all this, all seeing you are lucky. இவ்வளவு பேர் பெரிய டான்ஸ் மேடையில் உட்கார்ந்துருக்காங்க. சங்கர் உலகாவண்டியும் ஜீவிக்காவண்டியும் இந்த கூட்டம் இல்லை, அவன் எவ்வளவு ஜென்யூனாக இருந்ததுன்னா இத்தனை பேர் இந்த மேடையில் இருந்திருப்பாங்க. சாதாரண இருக்கலாம், அதில் உபரம் ஜாம்பவம் பெரிய பெரிய ஆக்டர், இவனும் ஜாம்பவம். நிறையா கூட சண்டை போட்டு நடிப்பு நினைச்சது பிடிவாலும் அப்படி இருந்தாலும் கிடையாது. இங்கே மேடையில் பேசிக்கோம் பாரு, அங்கே விடவே ஏண்டா ஒரு இது சொல்லிக் கொடுப்போம். நம்ம எத்தனை பேர் சொல்லிக் கொடுத்துருவோம். 60 வருஷமாக நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இவன் சொல்லுவான், நான் செஞ்சு காட்டுவேன். தலையை சொல்லிவிட்டு மறுபடியும் என்னையா சொல்லுவான், நமக்கு கஷ்டம். மறுபடியும் வச்சவன் இல்லை, நீங்கள் ரொம்ப கொலாப்ஸ் ஆகி கொலாப்ஸ் என்ன கொலாப்ஸ். அவன் அதுக்கு மேலே எதிர்பார்க்குறான். என்னதோ பிடிவா, ஆனால் அப்படி அவன் படத்தில் தெரியும், ஃப்ரேம் தெரியும். அவன் 7 படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணிட்டு தான் அங்கே டேரக்ட் ஆகிருக்கான். பட் அவனுடைய பிடிவா ஜெயிக்கும். வெரி லவபிள் சொல்லாம ரொம்ப நம்பி போய் அவன் கை கட்டுறத நம்பிக்க கூடாது. இந்த எப்படின்னும் இதை நம்பி அழைத்து கையெல்லாம் கட்டிட்டாங்க எழுத மாட்டான். கடைசி வரைக்கும் டப்பிங்கிற போட்டு இருப்பான். ஏண்டா நடிக்க உண்டும். ஏன்னா நம்ம வேறு பெரிய ஜாமவான்னு நினச்சிருக்கோம். அங்கே தான் தெரியும் ராஜா இன்னும் போனது இல்லை, கொஞ்சம் கற்றுக்கோ. சக்ரி சங்கரமா அந்த படத்துடைய நாயகன் சாரி. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் அழுத்தமாக இருக்கு. அதனால் லவபிள் பாய் சினிமா உலகத்தில் வந்து ஒரு பெரிய டைரக்டர். நீங்கள் படமாக என்ன தெரியும், இங்கேருந்து அங்கே பார்ப்போம். என்ன பார்க்கலாம், அந்த வெள்ளைய ஒரு செத்த கிடைக்கிறது என்னோட இவன்டா சினிமாவில் இதெல்லாம் பார்ப்பான். நானும் போய் அங்கே வந்து அந்த போய் அந்த வேலி மேலே இருக்கிறத தூக்கி கீழே விடணும்னு படம் நானும் பார்ப்பேன். நம்மளும் தான் படம் எடுத்தோம். அங்கே என்ன இருக்குது, ஏமா என்னமோ இருக்குது. Great director Mohammed Al-Industry is a Sangha. இவனை எத்தனை மேலும் ஒரு பேசினாலும் கூட தரணும். அந்த மண்ணியணும் அந்த என்ன ஊடுறதுன்னா என்ன ஊரு கடவுள் அவன் அந்த ஏரியா பழம் தண்ணி அத்துமடி வேண்டிய. அதனால் இவன் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு இங்கே போட்டு கரைக்கிறான். வேறு வழியெல்லாம் நானும் கரைச்சி பார்த்துட்டு ராஜா
accept you have failed. You have failed in Sangha. அடுத்து நம்ம ஆளுக்காரே பிள்ளை செல்லம் யாரு என் செல்லம் யாரு என்ன அவன் தான் என் செல்லன்னு சொல்லுவேன். ஒரு அற்புதமான கடவுள் சிலதுதான். என் வயசுக்கான மியூசிக்கை ஒரு மியூசிக்கு அனுபவங்கள். எப்படி இந்த வயசில் இவ்வளவு சாங்ஸ் மியூசிக் பண்ணலாம்? சரி, அதுதான் பண்ணிட்டு வைக்கிறேன். பல பேர் வாழ்க்கையில் பண்ணப்படும் வந்துங்க நடிகம். இதெல்லாம் யாருக்கு அப்புறம் தான் தெரியும். டிவியில் கதை போனோம், அங்கே போய் தான் தெரியும். ஏன்னா ஜீவி எனக்கு ரொம்ப காலம் என்ன கடவுளுடைய செல்ல குழந்தைன்னு சொல்லுவான். அவன் ஏஜுக்கு கம்போசிங் எழுதினான். ஓகே, அவன் எழுதுவான், இது நடிச்சிருக்கான் பாருங்க. ஐயோ யோசிச்சு. ஆனால் விடலை, நானும் ஈக்குவலாக இருந்துச்சு. இவன் அந்த பொண்ணு ஒரு அற்புதமான பொண்ணு ஒரு நாள் மாற்றி விட்டேன். இது பாடு மூலம் என்கிட்ட போயிட்டே இருக்கிறேன். ஒரு நாள் அது பாட்டுக்கு போச்சுங்களா, என்ன பாடு மரியாதை இல்லையா? பெரியவங்க முன்னாடி எப்படி கூட இல்லை அன்னைக்கு தான் குட் மார்னிங் சொல்லுவேன். பழகிங்க. என்னை விட என்னை யாருன்னு தெரியுமா? இல்லை, கொஞ்சம் யோசிச்சு சொன்னான். என்ன யாரும் சொல்லியிருப்பாங்க, தெரியாது. நல்ல அதில் ஒரு கம்பில் அடிக்க வேண்டியது. அது ஒரு சீன் எடுத்துருப்பேன். பிரமாதமாக நல்ல பொண்ணே, அதுக்கான நடிகை. லவ்வினுடைய ஒரு படம் ரீசெண்டாக வாட்ஷீட் சூப்பர். ஒரு நல்ல பொண்ணு நம்மளுக்கு கிடைச்சிருக்கா. சங்கம் மூலமாக ஜீவி ஒரு டைமென்ஷனில் ஜீவி, இன்னொரு டைமென்ஷனில் வேற ஜீவி. ஐ லவ் தட் பாய். நிஜமா இப்போ அவன் தான் அடுத்த படத்துக்கு அவன் தொங்க வேண்டியிருக்கு. சாமானிய வரமாட்டாங்க. இன்னைக்கு சொன்னான்னா 6 மாதம் கழிச்சு தான் டேட்டு. நான் இவ்வளவு வேண்டிய வேண்டாம் டேன்னு கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுக்க மாட்டேன். நல்ல கடை. அவன் சொன்ன டேட்டுக்கு தான் வரும். இன்னும் வரலைங்க கம்போசி கூட்டத்தை வச்சு சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு கம்போசி. அவன் கம்போசிக்கா வேண்டி வச்சிருக்கேன் படத்தை. கிரேட் லவபிள் பாய். நல்ல கலைஞன் கிடைக்கிறது ஈஸி, நல்ல மனித உள்ளம் கிடைக்கிறது ரொம்ப லவபிள் பாய். சார் இந்த மேடைக்காமி பைக்காமி அவனை அவ்வளோ நேசி, ரொம்ப கொடுத்து வச்ச பையன். நாளைக்கு பெரிய வாழ்க்கை இருக்கலாம். இதுக்கு நபில் இல்லை, இன்னும் போயிட்டே இருப்பேன். அது உண்மை. இவ்வளவு இந்த மேடையில் பார்த்து உன்னை பாராட்டுறாங்க. நினச்சி பாரு, அதுக்கெல்லாம் கொடுக்கணும் வேணும். நானும் டைரக்டரானே கூட என்னை நீங்கள்லாம் பாராட்டும் போது நான் சும்மா என்ஜாய் பண்ணிக்குவேன், தெரியாதுன்னு காட்டுவேன். அதுதான். ஏன்னா அது இல்லை, நம்ம லைஃப் இல்லைண்ணா. இப்போ வரராஜன் போது நம்ம ஒன்றுமே தெரியாது, இடியட் மாதிரி உண்டு. நான் உள்ள என்ஜாய் பண்ணிக்குவேன். வெற்றி வரலாம் பெரிய சொல்லுவாங்க. அவனுக்கு ஒரு தனி வெற்றி பாதைன்னா போக முடியாது. என் பாதைக்கு வெற்றி பார்க்க முடியாது. ஒரு அற்புதமான படம். இந்த யானைன்னு சொல்லி கொண்டு யானை வருது என்னைக்குடா யானை இல்லை ட்ரான்ஸ்ஃபர் போயிருக்கு என்னைக்கு படம் போகிறேன்.
கடையை யானை கொண்டு வந்தான். யானை கொண்டு வந்து சும்மா நீங்கள் உட்காருங்க, உங்களை யானை இதே நல்லா ஃப்ளவர் பண்ணேன். இல்லை சீன் அந்த மாதிரி நீங்கள் திரும்பினீங்க, இந்த யானை வந்து மிதிக்குமா? இல்லை அதுக்கு நான் டம்மி வச்சுருவேன். அது வரைக்கும் அது வருதில்லை. பக்கத்தில் வரும்போது பயமாக இருக்குது அந்த யானை வரும்போது. அப்புறம் ஏன்னா சங்கர் பழிவாங்க ஏன்னா டெய்லியும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இது எங்கே எவ்வளவு நியாயமாகும் சங்கம்? கிரேட்டா சங்கம் அது உண்மை. அதை அவர்களே என்னது இந்த யானை எங்கே கொண்டு இந்த யானை வர்றதுக்கு 3 மாதம் ஆச்சுங்க. ஷூட்டிங்கே இதே யானை கடையில் யானையும் கொண்டு தான் என்ன கொண்டு பயிற்சி பண்ணிட்டேன். அந்த வயசில் உட்காருங்க யானை இது வரல, நான் திரும்பி பார்க்குறேன் அப்படியே இந்த எதாவது பண்ணி சுற்றுவீங்க. அது வாட்டுக்கு காலம் போன நினைக்கிற யானை நீ செத்து போயிட்டேன். நகைக்கா வச்சிருக்கான், சுற்றி சுற்றி ஆள் வச்சிருக்கேன். நீ என்ன யானை கடைசியில் அதில் கூட யானை வந்து போயிடும். நான் வேறு அதை சொல்லக்கூடாது. ஐம் சாரி. ஸோ நான் பயப்படுறோம். பயப்படாத. நீங்கள் கதையை சொல்லி தொலைச்சு அவங்க யானை ரொம்ப அருமையான படத்தில் நான் இருக்கேன். சங்கர் படத்தில் இனிமேல் கூப்பிடுவானு எனக்கு தெரியாது. நான் கூப்பிடுவான். இப்படி மேலே வச்சு ஏதாவது பேசி தொழிச்சா நான் ஒன்று கூப்பிடுவான். ஒரு அற்புதமான படம், அற்புதமான டைரக்டர், ஹீரோயின், ஹீரோ யார் கம்யூனிகேஷன். ஜீவி ஆல்ரெடி ப்ரூவ் இஸ் லைஃப். பட் இந்த படம் வேகமாக, இந்த படம் அவனை வேற டைமென்ஷனில் எடுத்தும். இவனா நல்ல பொண்ணு. நம்மளுக்கு அங்கேருந்து வந்து கேரளாவில் ஒரு படம் பாருங்க. என்ன நம்ம என்ன பொண்ணு கேவலமாக பார்த்துக்கிறது பிரமாமாக நடிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இருந்தது உங்கள் என்ன நினச்சிட்டு நினச்சி ஏரியை கிளிக்க போகிறான்னு நினச்சி நம்ம விட்டு போடுறது அற்புதமான. ஸோ எவ்வளோ இதில் ஈடுபட்ட எல்லா டெக்னீஷியனும் நமக்கு அதிகாரிங்க அந்த மழையிலையும் வெயிலையும் காட்டிலையும் அற்புதமாக ஒத்துழைச்சாங்க. எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சங்க வாழ்க. வாழ்க. ஜீவி நன்றி. உனக்கு என்னென்ன வாங்க சொல்றது.